என் ஸ்நாக்ஸ் யாரு ஆட்டைய போட்டு தின்ன இரு உன்ன. இந்த ஓனர் கிழவிக்கு வேற வேலையே இல்ல போல. எப்ப பார்த்தாலும் என் பெட்லயே இந்த தோச்ச துணியும் மடிச்ச துணியும் போட்டுட்டு போயிடுது. சு, இருடி கிழவி, உனக்கு எப்படி வேலை வைக்கிறேன்னு பாரு. ஆஹா, இன்னைக்கு சரியான வேட்டை தான் நமக்கு. நம்ம ஓனர் பையவுள்ள ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வந்து நமக்கு கொடுக்காம மேல ஒளி வச்சிருக்கு. இத இன்னைக்கு எப்படியாவது ஆட்டை போட்டு குடிச்சிட்டு தண்ணி ஊத்தி வச்சிட வேண்டியதுதான். விட்டுடாதரா கைப்புள்ள, எப்படியாவது பிடிச்சிடு. ஏண்டா மானங்கட்ட மணிகண்டா, எங்க அப்பா அம்மா கூட என்ன எவ்வளவு பாசமா பார்த்துக்கிட்டது இல்ல. ஆனா நீ உன் பொண்டாட்டி அடிச்சு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு என்ன உன் பக்கத்துல படுக்க வச்சு அழகு பாக்குற. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலடா மானங்கட்ட மணிகண்டா. இப்ப என் பால கொடுக்க போறியா இல்ல உன் மெயினா நான் கடிக்கவா? யாரா என் செடியை கடிச்சவா? உங்க மாமியா சத்தியமா எனக்கு தெரியாதுங்க ஓனர். நான் வேணும்னா சிபிஐ ஆபீசரை வர வச்சு கண்டுபிடிச்சு சொல்லவா? ஏய் மோப்பம் பிடிக்கிற மூதேவி, ஒழுங்கா சொல்லிடு. நானா கண்டுபிடிச்சேன், கடிச்ச வாயை கடிச்சு கக்கூஸ்ல போட்டுருவேன். என்னது, கக்கூஸ்ல போட்டுருவானா? சி, கண்டுபிடிச்சிருவானோ? சரி, சமாளிச்சு பாப்போம். எனக்கு தெரியாதுங்க ஓனர், நீங்களாம் மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிங்க, நான் ஒன்னும் பண்ணல. ஐயா காண்டாயி என்ன பண்றாதீங்க, குளிர் தாங்க முடியல. வீட்டுக்கு போற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க பொண்டாட்டி ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கேன்னு காண்டாயி என்ன கொண்டுடாதீங்க. ஏண்டா மச்சான், என்னையே இப்படி கொஞ்சம் கொலவறியே, அப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்டையும் நல்லா தானே கொஞ்சம் கொலவிருப்ப. அப்புறம் ஏன்டா அவ உன்னை விட்டு போனா? அதுவா மாப்பிள்ள, ஒரு நாள் நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் இப்படிதான் கொஞ்சிக்கிட்டு இருந்தோம். அப்போன்னு பார்த்து கரண்ட் போயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து அவ தம்பி உள்ள வந்துட்டான். இருட்டுல ஆளு மாத்தி அவ தம்பிய எதையா கொஞ்சிட்டான். அப்பன்னு பார்த்து கரண்ட் வரவும் அவ பாத்துட்டா. அப்புறம் என்னாச்சு மச்சான்? அப்புறம் என்ன, எல்லா பொண்ணுங்க மாதிரி இவளும் சி அவனா நீன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. அப்புறம் தான் நீ எனக்கு கிடைச்ச மாப்பிள்ள. சரி ஓகே, விரும்பச்சா பாத்துக்கலாம். பட் இப்ப யாவது கரண்ட் போச்சுன்னா என்ன மட்டும் கொஞ்சம் என் தம்பியை பிடிச்சி கொஞ்சிட்டான். எம்மாடி, இவனுங்க கண்ணில் மாட்டினா அவ்வளவுதான். இன்னைக்கு கிட்னியை விடுவி சட்னி ஆக்காம விட மாட்டாங்க போல. எப்படியாவது யார் கண்ணுக்கும் சிக்காம பார்டர் கிராஸ் பண்ணி சிலோன்னு போயிடணும். அங்க தமிழ மாதிரி சுடு வாங்கி கூட செத்துடலாம். ஆனா இவங்க கிட்ட மட்டும் சிக்கிடக்கூடாது. ஒரு 5000 ரூபாய் ஆன்லைன்ல ஒன்று எடுத்து தொலைச்சிட்டு நான் படுற பாடு இருக்கேன். ஐயோ முடியலடா முருகேசா, எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு. அடையாளா, இப்ப பாருவாயா வித்தியா? ஐயோ டே பூன பையிலே, தெரியாம தானே உன் மேல விழுந்துட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுடுடா ப்ளீஸ். அடிங்கோயால என்னையா முறைக்கிறேன்? இருடி மாப்பிள்ள, உன்னை இன்னைக்கு பெரட்டி எடுக்கிறேன். ஆத்தி அடையாளா, தேவையில்லாம தெரியாம வாய விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுடா. ஏ தம்பி, என்ன அப்படியே விருட்டுன்னு சுத்தி விடுடா பாக்கலாம். அடங்கொப்பத்தா மகனே, சுத்தி விட சொன்னா இப்படி என் சோழிய முடிச்சிட்டியடா. ஏய் பண்ணி பாயிலே, உதடா அந்த பால. இப்ப நான் உதைக்கிறேன் பாருடா. இந்த கிக்க பாரு. அட பண்ணி பாயிலே, ஒப்பன உதைக்க இவ்வளவு தூரமாடா உதைப்ப? அடே கைப்புள்ள, நான் இருக்கும்போது நீ எப்படிடா ஸ்டூல்ல ஏறுவ? டே கால் புள்ள, என் கண்ணனையே தள்ளி விட்டியா? என் டவுசர் இது எப்படி இருக்கு? அட டேய், கைப்புள்ள மேலையாடா காலை வச்சிங்க, வரேன் இரு. அட மக்களே, என் சோத்தை திருடி தின்னுட்டு எப்படி தூங்குறான்னு பாருங்களேன். இவன் எவன்டா அவன்? என் தலையில கல்ல போட்டவன். அவன் 3வது கேர்ள் ஃப்ரெண்டு. அவனை விட்டுட்டு என் தம்பி கூட ஓடி போவன். பயப்புள்ள மட்டை ஆயிட்டான் போல, கொஞ்சமா குடிச்சாதான் நாய். சரி ஓகே, இவன் மட்டையானது நமக்கு நல்லதா போச்சு. இவன் சட்டியை சுட்டு நாம போட்டுக்க வேண்டியதுதான். மல்லாக்க படுத்து வாயை பழந்து தூங்கும் போது வாயில ஐஸ்கிரீம் வந்து விழுந்தது போல திண்ணையில சும்மா கிடந்தவனுக்கு திடீர்னு அடிச்சான் லக்குன்ற மாதிரி. ஒரே ஹாட் டாகா இருக்கே, இதுல ஒண்ணு சுட்டுட்டு எப்படியாவது ஓடிவிடு. என்னது வள வளனே, என் பொண்டாட்டி கையா இருக்குமோ? இல்லையே, ஒருவேளை அவ தங்கச்சி கையா இருக்குமோ? அது மாதிரி கூட இல்லையே. ஆத்தி பாம்பு, சி பம்பு, அட பாம்புங்க.
Oh, no, 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 no. என்ன மச்சான், ஓடி போன உன் கேர்ள் ஃப்ரெண்டையும் காணோம், அவ கூட ஓடி போன உன் நண்பனையும் காணோம், அவன் மலக்கிற நாயையும் காணோம், அந்த நாய் துணைக்கு கூட்டிட்டு போன என் கேர்ள் ஃப்ரெண்டையும் காணோம். என்னவா இருக்கும்? அடே வலிய விடுடா. ஆஹா, பயபுள்ளைக்கு சோழி முடிஞ்சு. தம்பி கோவப்படக்கூடாது, சரியா? ஓய், அண்ணா பிஸ்கெட் வாங்கி தரேன், ஓகேவா? டேய், சொல்றத கேளு. ஒருவேளை என் ஸ்நாக்ஸ் ஆட்டைய போட்டது நான் தான் தெரிஞ்சிருச்சோ, அதுதான் பயப்புள்ள எங்காடி அடிக்கிட்டோ. மக்களே, நம்ம ஆளுங்க வர வர ஓவரா அழிறாங்க பாருங்களேன். குட்டி யானையில பெரிய யானை ஏத்திட்டு போறாங்க பாருங்களேன். அந்த குட்டி யானைக்கு மட்டும் வாய் இருந்தா கழுவி கழுவி ஊத்தும். இருடி, உன்னை வெட்டி பிரியாணி போட்டுறேன். குட்டி கொஞ்சம் குத்தி புழுவு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுடுவோம். ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு. ஓப்பா பிரியாணி போடுவானா? பிரியாணி நம்ம கிட்டேவா? எவன்டா அவன்? முரட்டு ஆளா இருப்பான் போலயே. இவ்வளவு வெயிட் போட்டு அடி அடி நடிக்கிறான். எங்க உன் மூஞ்ச காட்டு கொஞ்சம். ஏண்டி அரலூசு அமிர்தா, கம்பியில தொங்கின என்னதாண்டி பண்ற? அதுவாமா, நாளைக்கு எனக்கு ஜிம்னாஸ்டிக் காம்படிஷன் இருக்கு, அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடங்கொப்ப மகளே, பிராக்டிஸ் பண்றான்னு இப்படி மண்ண கவிட்டேடி. Oh, no, 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 no. என்னது பூனையா இல்ல லப்பரா? என்ன இழுத்தாலும் வருது. சரி, ஓகே, இதுவும் நல்லாதான் இருக்கு. என் பொண்டாட்டி வர வரைக்கும் இதை வச்சு டைம் பாஸ் பண்ண வேண்டியதுதான். என்னடா மனுஷங்க நீங்க எல்லாம்? உன் பொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னா எங்கேயாச்சும் போக வேண்டியது தானே? உன் டைம் பாஸ்க்கு நானாடா கிடைச்சேன்? மக்களே, இந்த மனுஷ பைப்புள்ளைங்க மனசாட்சியே இல்லாதவங்க. டேய் மச்சான், ஒரே ஜாலியா இருக்குல்ல? ஆமா மச்சான். இப்ப பாரு, தண்ணி சூடாகும். ஆமா மச்சான், எப்படி அது? அது ஒண்ணு இல்லடா மச்சான், நான் கொஞ்சம் உச்சா விட்டேன். அடத்து நார பயல. ஏண்டா குட்டி குஞ்சான், ஹெல்மெட் போட்டு வந்தா விட்டுடுவனா நானு? வாடா டே வாடா ஆட்டு குஞ்சா, இப்ப வாடா சண்டைக்கு. ஹாய் டார்லிங், நீ பார்க்க செம கியூட்டா இருக்க. வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுதா சின்ன பையல? என்னது சின்ன பையலா? யார பார்த்து சின்ன பையன்னு சொன்ன? உன்னை பார்த்து தான்டா சொல்றேன் குட்டி குஞ்சா. விடிய காலை 5 மணில இருந்து நான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மணி 10 ஆச்சு. என் மருமக மூதேவி ஒன்னும் தூங்கிட்டே இருக்கா. எழுந்து வரட்டும், அவளை ஒரு வழியக்காம இன்னைக்கு விடுறதில்ல. என்ன மாமியாரே, இங்க வந்து படுத்திருக்கீங்க? உள்ள ஒரே வேக்காடா இருந்துச்சோ? சரி, எழுந்து வாங்க, டைம் 10 மணி ஆச்சு. உள்ள நிறைய வேலை கிடக்கு, நீங்க தான் செய்யணும், வாங்க. Oh, no, 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 no. என்னடி மீனா, உன் ஆளு கண்டுக்கவே மாட்டிக்கிறான். இல்லடி மாலா, அவ கண்டுக்காத மாதிரி தான் இருக்கும். பட் இப்படிதான் அடிக்கடி சேட்டை பண்ணிட்டு ஓடிடுவான். ஓஹோ, என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு. ஆய் குட்டி பாப்பா, இது என்ன உன் குடுமியா இல்ல ஆண்டனாவா? இரு நான் செக் பண்ணி பாக்குறேன். ஆமா, இந்த பூனை பையில பாருமா, என் குடுமையை என்னவோ பண்றான். டேய் பூனை பயலே, என் குழந்தை என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, குடுமி லூசா இருந்துச்சு, அதை டைட் பண்ண ஆண்டி. ஏண்டா இந்த சொல்லட்டுது? டேய் இருங்கடா, பயமா இருக்கு. எவன்டா ஆட்டுறது? நிப்பாட்டா சொல்லுங்கடா அவனை. நான் விளையாடணும். யாராச்சும் அந்த பாலையாவது பிடிச்சு கொடுங்கடா. ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல இந்த ஊஞ்சல் வேற. என் ஸ்நாக்ஸ் யார ஆட்டைய போட்டு சாப்பிட்ட? இரு, உன்னை இன்னைக்கு கொத்து பொரட்டா போட்டு சாப்பிடாம விட மாட்டேன். ஐயோ, இவன்கிட்ட தெரியாம ஆட்டைய போட்டு சாப்பிட்டு மாட்டிக்கிட்டேன். ஐயா, இவன்கிட்ட இருந்து யாராவது என்ன காப்பாத்தி விடுங்க ப்ளீஸ். அப்படி காப்பாத்தி விடுறவங்களுக்கு இவன்கிட்ட இருந்து ஸ்நாக்ஸ் ஆட்டைய போட்டு தரேன். வாங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா, வாங்க ஐயா. ஏண்டி மாலா வேமலா, யாரடி சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க? வர இரு. பாவ், சக்கத்து பீஸா இருக்கானே, இவனை எப்படியாவது இவங்களுக்கு முன்னாடி நாம கரெக்ட் பண்ணிடணும். ஏண்டி அமலா, மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு வெளியே பேசிட்டு இருக்கடி, எங்களுக்கும் கேக்குது. சரி வா, 3 பேரும் ட்ரை பண்ணுவோம், யாருக்கு சிக்குதுன்னு பாப்போம்.